ஹலோ உறவுகளே, வெல்கம் டு திரன் விலாக்ஸ். குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவில் வந்துட்டு கொழக்கட்டை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சின்ன குழந்தைங்களுக்கே வந்துட்டு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சத்து மாவு எடுத்து ஒரு சட்டியில் வந்து கொட்டிட்டு அதில் வந்துட்டு தேங்காய் வந்து பல்லாக கீறி வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு சுகர் தேவைன்னா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா சுடு தண்ணி வந்துட்டு கொதிக்க காய வச்சு ஊற்றணும். காய வச்சு ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி பாத்திரத்துலேயே வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் ஒரு 50 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வந்து வெந்துடும். இது ஈஸியாகவும் இருக்கும், மற்றபடி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுடு தண்ணி ஊற்றி கொழக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு பிடிச்சி வச்சுட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்காக தான் இது வந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து காலையிலே பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் முடியல. ஸோ வந்து இப்போ வந்து எடுத்து அதை வந்து வேக வச்சாச்சு. நான் வந்துட்டு சுண்டல் எப்போயுமே வேக வச்சுன்னா தாளித்து வச்சுருவேன். அப்படின்னா தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா தாளித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் வந்துட்டு டீ இல்லைன்னா வந்து அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு டீயோடு வந்து முடிச்சாச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. நான் வீட்டிலையே இருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்குலாம் வந்துட்டு டே எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எனக்கு மட்டும்தான் இப்படி போதா என்னன்னு தெரியல, அதனால் வந்து கேட்குறேன். சூப்பராக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் சாப்பிட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து டே வந்து முடிச்சாச்சு. நாளைக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பேசலாம். போயிட்டு வரோம். பாய்.